ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்களா பாக்ஸிங் ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியம் நைட்டில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இது வந்து என்னன்னா பாருங்களேன், இன்டீரியர்லாம் பார்க்கவே பயமாக இருக்கு பாருங்க. ஃபுல்லாக எல்லாமே வந்து டைகர் டீம்ல இன்டீரியர் பண்ணியிருப்பாங்க. சீட்டிங் எல்லாமே ஓப்பன் சீட்டிங் தான், வெளியிலே உட்காந்து. இப்போ எங்கே இருக்கோம்னா பன்சான் மார்க்கெட்டு. என்னென்ன பூ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரளி இருக்கா, மல்லி, செம்பருத்தி, செந்தாமரை, ஆர்கிட்டு, ரோஸு, லோட்டஸு, சூரியகாந்தி. போயிட்டு இருக்கோம்னா டாக்ஸி பிடிச்சாச்சு. டாக்ஸி பிடிச்சிட்டு நேராக அந்த எலிஃபண்ட் அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, யானையிலேயே சவாரியும் பண்ணலாங்க. அது ஒரு 20 மினிட்ஸுங்க அந்த வாக்கு. இப்போ வந்துட்டு இருக்காங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. யானை மேலே உட்காந்துட்டு சவாரி செஞ்சுட்டு வரலாம், சுற்றி பார்த்துட்டு வரலாம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டைகர் கிங்டம் புக்கெட்டில் உள்ள ஒன் ஆஃப் த அட்ராக்டிவ் பிளேஸ் வந்து இந்த டைகர் கிங்டம். இங்கே என்ன செட்டாக ஒரு வீடியோ வைரல் ஆச்சு பார்த்தீங்களா, ஒரு இந்தியன் டூரிஸ்ட்டை வந்து டைகர் வந்து அட்டாக் பண்ண மாதிரி. அது இங்கே தான் நடந்துச்சு. அந்த இது லஞ்சுக்கு வந்து சீ ஃபுட்டை சாப்பிடலாம் அப்படின்னு கொஞ்சம் பார்த்து தமிழ் ரைஸு எல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு டே 2 வந்துட்டு காலையிலேயே புத்தா டெம்பிள் அது மாதிரி போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பிளான். பைக்கை ரெண்டல் எடுத்துட்டு அப்படியே நியர்பை உள்ள பிளேசஸ் எல்லாத்தையும் போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான். அதான் எல்லாம் எடுத்து வந்து வச்சிருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். ஒருவேளை நம்ம வந்து இதுவா புக் பண்ணா, டூரா புக் பண்ணா நிறைய இடம் போகலாமா, இல்லை நம்ம பைக்கை எடுத்துட்டு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். பார்ப்போம். கீழே போயிட்டு பைக்லாம் என்ன இது ரெண்டல் எப்படி அப்படின்னு பார்த்துட்டு, அதே மாதிரி டூர் பேக்கேஜா எடுத்தா பெனிஃபிட்டா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு டே 2 பிளான் பண்ணுவோம். ஹோட்டலை விட்டு இறங்கி வந்தாச்சு. இப்போ நேராக கடைக்கு போயிட்டு சார்ஜர் எடுக்க வரல. அந்த பின் இங்க வந்து டிஃப்ரெண்டான பின்னு. ஸோ அதனால போயிட்டு 7-Eleven போயிட்டு ஒரு சார்ஜர் ஒன்று வாங்குவோம். நம்ம எந்த கண்ட்ரிக்கு வந்து ட்ராவல் பண்ண போறோம்னு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா அந்த கண்ட்ரியில என்ன பவர் அடாப்டர் யூஸ் பண்றாங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறதா வந்து நல்லது. அப்படி இல்லைன்னா இப்போ நாங்கள் அலையிற மாதிரி கடையாக அலைய வேண்டியது தான். சிங்கப்பூரை பார்த்தீங்கன்னா 3 ரெக்டாங்குலர் பின் உள்ள பவர் அடாப்டர் இருக்கும். ஆனால் அதுவே வந்து தாய்லாந்து வந்து 2 பின். இங்கே 7-Eleven கிடைச்சிச்சு, வாங்கியாச்சு ஒரு வழியா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்களா பாக்ஸிங் ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியம் நைட்டில் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும். இது வந்து என்னன்னா இங்கே உள்ள தாய் ஃபைட்டர்ஸ், இன்டர்நேஷனல் ஃபைட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு இடம். இது வந்து வீக்லி பார்த்தீங்கன்னா வந்து 3 நாள் நடக்குதாங்க. புதன்கிழமை நைட்டு, வெள்ளிக்கிழமை நைட்டு, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு. இந்த 3 நாளும் வந்து காம்படிஷன் நடக்கும். அதுக்குள்ளே வந்து பங்களா பாக்ஸிங் ஷாப் இருக்கு, அதுலேயே வந்து அக்சசரிஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9 ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா எந்த கடையுமே வந்து ஓப்பன் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து காலையில் 10 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா நைட்டு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப லேட்டாக க்ளோஸ் பண்ணுறதுனால காலையில் வந்து 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுங்க, டைகர் ரெஸ்டாரண்ட். பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குல்ல. நைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சாயந்தரம் 6 மணிலேருந்து விடிய காலைல 1 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இங்கே என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து தாய் ஃபுட்டு, சீ ஃபுட்டு, வெஸ்டர்ன் ஃபுட்டு. இன்னொன்று ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் கூட அவைலபிளாக இருக்குது. வெளியில் பாருங்களேன், இன்டீரியர்லாம் பார்க்கவே பயமாக இருக்கு பாருங்க. ஃபுல்லாக எல்லாமே வந்து டைகர் டீம்ல இன்டீரியர் பண்ணியிருப்பாங்க. சீட்டிங் எல்லாமே ஓப்பன் சீட்டிங் தான், வெளியிலே உட்காந்துருக்கலாம். ஃபுல் பார் அவைலபிள். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பன்சான் மார்க்கெட்டு தாங்க. நேற்று நைட்டு பார்த்துருக்கலாம். நேற்று நைட்டு மார்க்கெட்டுக்கு வந்திருந்தோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜன்ஸ்லேண்ட் ஷாப்பிங் மாலுக்கு நேர் பின்னாடி இருக்குது. இப்போ எங்கே இருக்கோன்னா பன்சான் மார்க்கெட்டு.
இப்போ நிறைய கடைகளை பார்த்தீங்கன்னா எல்லாமே காலையில 10 மணி தான் ஓப்பன் பண்றாங்க. ஈவன் அந்த டூர் இது கூட காலைல 10 மணிக்கு தான். பைக் ரெண்டருமே செக் பண்ணி பார்த்தோன்னா 10 மணிக்கு தான். சரி, இங்க பக்கத்துல ஒரு மார்க்கெட் ஒன்று இருந்துச்சு, பன்சான் மார்க்கெட்டு. ஸோ அது என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். பன்சானா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சீன மொழியில் ஹொக்கின்னு சொல்கிறாங்க. என்னென்னா புதிய பழமையான சந்தை. ஏற்கனவே இந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கெட் இருந்திருக்கு. அந்த மார்க்கெட்டை வந்து சுத்தம் இல்லாமல் இருந்ததுனால என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய முதலீடாங்க. 300 மில்லியன் பாத்தில் வந்து பெரிய இதில் வந்து கட்டியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்டோரி இருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாய் மூலிகைகள், மசாலா பொருட்கள் எல்லாமே இருக்கும். ஃப்ளவருக்குன்னு தனியாக ஒரு ரோ இருக்குது. நாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் இருக்குல்ல, அந்த பக்கம் தான் போயிட்டுருக்கோம். அங்கே என்னென்ன பூ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரளி இருக்கான், மல்லி, செம்பருத்தி, செந்தாமரை, ஆர்கிட்டு, ரோஸு, லோட்டஸு, சூரியகாந்தி, காபரி பூ, லில்லி பூ, எல்லா பூவுமே வந்து இங்கே கிடைக்குமாங்க அந்த மார்க்கெட்டில். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸுமே விற்கிறாங்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து எங்கன்னா வெஜிடபிள் இருக்க இடத்துல தாங்க போயிட்டுருக்கோம். இங்கே எல்லாமே கிடைக்கிற எல்லா வெஜிடபிளுமே ஃப்ரெஷ் வெஜிடபிளாங்க. பக்கத்தில் வந்து லோக்கலாக வந்து பயிர் வச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து செல் பண்ணுறாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, கீரை வகைகளை பாருங்கள், எவ்வளோ கீரை வகைகள் இருக்குது. நான் இங்கே தான் வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நம்ம ஊரில் கூட இந்த அளவுக்கு நான் பார்த்ததில்லை. எல்லா வெஜிடபிள்ஸுமே இங்கே வந்து ஒரே இடத்துல வந்து வாங்கிக்கலாங்க. இங்கே சுற்றி உள்ள எல்லாருமே வந்து இங்கே தான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து வாங்குவாங்களாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஃபுட் ஸ்டாலுங்க. இந்த ரோ ஃபுல்லாகவே எல்லாமே வந்து ஃபுட்டு அவைலபிள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மீட்டு, ஃபிஷ்ஷு, சீ ஃபுட்டெல்லாம் இருக்கும். அதில் வந்து நம்ம சூஸ் பண்ணி அதை மேலே எடுத்துகிட்டு போய்ட்டு கொண்டு கொடுத்தோன்னா அங்கேயே சமைச்சு கொடுப்பாங்க. மேலேயே ஃபுட் கோர்ட் இருக்குது, அங்கேயே உட்காந்து நம்ம சாப்பிடலாமா. காலை பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டலில் இன்னைக்கு பார்த்துக்கலான்ட்டு முடிவு பண்ணியாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து 200 பாத்து, அரௌண்ட் $8 வருது. ஆக்சுவலாக நான் புக் பண்ணும்போது அதோட சேர்த்து புக் பண்ணல. சேர்த்து புக் பண்ணியிருந்தா 4 வெள்ளி. பட் இன்னைக்கு இங்கே சாப்பிடும். பட் அதுக்கப்புறம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வெளியில். Day 2 பிரேக்ஃபாஸ்ட்டு. மணி இப்போ வந்து 10 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இங்கே எல்லா டூரிஸ்ட்டு இதுவுமே வந்து 10 மணி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் அதான் போய் செக் பண்ணி பார்ப்போம் எப்படி டே டூர் எப்படி இருக்குது என்னன்ட்டு. அப்படி ஒருவேளை எக்ஸ்பென்சிவ் ஆச்சுன்னா நம்ம வந்து பைக் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். தேங்க்யூ. பாயில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓகே, வந்தது நல்லா தாங்க இருக்கு சாப்பாடு. ஓகே, சிட்டி டூருக்கு போயிட்டு அந்த பைக்கை செக் பண்ணி பார்த்தோம், சிட்டி டூரையும் செக் பண்ணி பார்த்தோம். அந்தளவுக்கு இதாக இல்லை. ஒரு டாக்ஸி இது கேட்கும்போது 500 வெள்ளி சொல்லி 400 வெள்ளி சொல்லி 250க்கு சுற்றி காட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம போய் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் நம்ம தான் பே பண்ணோம். அழைச்சிட்டு போயிட்டு ஈவினிங் வரத்துக்கு 250 பாத்து. 250 பாத்துங்கிறது வந்து அரௌண்ட் வந்து 8-12 வெள்ளி. ஓகே, பார்ப்போம் எப்படின்ட்டு. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா டாக்ஸி பிடிச்சாச்சு. டாக்ஸி பிடிச்சிட்டு நேராக அந்த எலிஃபண்ட் அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. எலிஃபண்ட் முடிச்சுட்டு அப்படியே 1 by 1 எலிஃபண்ட்டுக்கு 1 hour டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாமா. அப்படியே போயிட்டு ஈவினிங் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் என்னன்ட்டு. ரூம்லேருந்து ஒரு 20 minutes வந்து ட்ராவல் பண்ணணுமா அந்த எலிஃபண்ட் சாங்சுரி ரீச் பண்ணுறதுக்கு. பார்த்திங்கன்னா சரியான வெயில் அடிக்குதுங்க. ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணணும்னா டுக் எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். டுக் எடுத்துருந்தா கொஞ்சம் இதாக தான் இருந்திருக்கு. இப்போ கார் எடுத்தது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஏதோ லோக்கலில் இருக்கிறதுனால சந்து பொந்து எல்லாம் பூந்து போயிட்டுருக்காரு.
20 மினிட்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் வந்து ரீச் ஆயாச்சுங்க. மோஸ்ட்டாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே ஒரே இடத்துல வந்து எல்லா அட்ராக்டிவ் பிளேசஸுமே இருக்குமா. எலிஃபென்ட் சாங்சுரி, ஸ்னேக் ஷோ, அது மட்டும் இல்லாமல் மங்கி ஷோ, நிறைய விஷயங்கள், பட்டர்ஃப்ளை ஷோ, இது எல்லாமே வந்து இந்த பக்கத்துலேயே இருக்கும். இப்போ டூரிஸ்ட் வரவங்க வந்து டைரெக்டாக ஒரு இடத்துக்கு இந்த பிளேஸ்க்கு வந்துட்டாங்கன்னா இந்த பிளேஸ்லேயே எல்லா இதையும் சுற்றி பார்க்குற மாதிரி. இங்கே புக்கெத்தை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி இடம் வந்து நிறைய இருக்குங்க. இது மட்டும்தான் சாங்சுரின்னு இல்லை, அங்கங்கே வச்சுருக்காங்க. இதே மாதிரி மங்கி ஷோ எல்லாமே பக்கத்துலேயே வச்சு இப்போ டூரிஸ்ட் ஏதாவது ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணாங்கன்னா அங்கே போயிட்டு வர மாதிரி. நம்ம ஆக்சுவலாக சிட்டி டூரை வந்து சிட்டி டூர் சூஸ் பண்ணியிருந்தா டெம்போ எடுத்து அதில் எல்லாருமே ஏற்றிட்டு இங்கே ஒவ்வொரு இடமும் வந்து சுற்றி காட்டுவாங்களாம். நம்ம வந்து டாக்ஸி எடுத்தாச்சு. ஸோ நம்ம தான் போயிட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கணும். இது இருக்கிறது எதுவும் பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குங்க. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த புக்கிங் சென்டரோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சுங்க. இந்த பார்த்தீங்களா அந்த வேன் நிறைய கிடக்கு. இவங்க எல்லாமே வந்து சிட்டி டூராக புக் பண்ணி வந்தவங்க தான். ஆக்சுவலாக இங்கே டிக்கெட் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ½ அன் ஹவருக்கு வந்து 800 பாத்து, அதுவே 1 ஹவர் போனால் 1000 பாத்து. நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன், புக்கிங் அந்த டூரில் புக் பண்ணும்போது எல்லாமே ஃப்ரீன்னு நினச்சேன் ஆக்சுவலாக. ஆனால் அவங்க வந்து இங்கே கொண்டு வந்து விடுறதுக்கு மட்டும்தான் ஃப்ரீ. அவங்க வரவங்களும் இங்கே தான் வந்து டிக்கெட் எடுக்கணுமா. இப்போ நம்ம வந்து ½ ஹவர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 800 பாத்து எடுத்து போகிற மாதிரி. இங்கே என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க எலிஃபெண்ட்டுக்கு வந்து நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் வந்து ஃபீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா யானை குளிக்கிற மாதிரி இருக்குமா. அங்கே போயிட்டு நம்மளும் வந்து குளிப்பாட்டி விடலாம். அது மட்டும் இல்லை, யானையிலே சவாரியும் பண்ணலாங்க. அது ஒரு 20 மினிட்ஸுங்க அந்த வாக்கு. இப்போ வந்துட்டுருக்காங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் போயிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. யானை மேலே உட்காந்துட்டு சவாரி செஞ்சுட்டு வரலாம், சுற்றி பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கே தெரியும், இது வந்து தாய்லாந்தோட தேசிய விலங்கு என்னென்னா அது வந்து யானை தான். ஸோ நிறைய இங்கே சாங்சுரி இருக்குது. பட் ஆனால் சில சாங்சுரிலாம் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. சில சாங்சுரியில் வந்து இந்த மாதிரி யானையில் சவாரி பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்து இந்த யானை சவாரி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அடுத்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மங்கி ஷோங்க. இந்த மங்கி ஷோ எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு தடவை நடக்குமா. இந்த ஷோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேணும் இல்லை, மங்கி வந்து பைசைக்கிள் ஓட்டுற மாதிரி, டைவ் பண்ணுற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குமா. இந்த ஷோவோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 700 பாத்து. அது மட்டும் இல்லாமல் சோளம், வெள்ளரிக்காய் அதெல்லாம் வந்து அந்த மங்கீஸ் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருந்து நம்ம ஃபோட்டோ வேணாலும் எடுத்துக்கலாமா. அடுத்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்னேக் ஷோங்க. இதுவும் வந்து ஒரு ஷோ மாதிரி நடக்குங்க. எவ்ரி 1 ஹவருக்கு தான் இந்த ஷோவும், லைக் மங்கி ஷோ மாதிரி. இந்த ஷோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இது வந்து பாம்பை வந்து கையில் பிடிச்சிக்கிற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் 2 பாம்பு வந்து கோப்ரா வந்து கிஸ் பண்ணிக்கிற மாதிரி, அப்புறம் பைத்தானை வந்து உடம்புல சுற்றுற மாதிரி, அந்த மாதிரிலாம் காட்டுறாங்க. இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வந்து 700 பாத்து. நெக்ஸ்ட் எங்கன்னா ஹர்கட் இந்த மாதிரி வந்து ஹாய். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏடிவி அட்வென்ச்சருங்க. இங்கே உள்ள வண்டியை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே வந்து ஜங்குக்குள்ளே போயிட்டு சுற்றி வரலாம். இதுவும் வந்து 1 ஹவருக்கு ½ அன் ஹவருக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸ் தான். அது மட்டும் இல்லாமல் பைக்கும் இருக்கும். பைக்கை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோ காட்டுங்க. இங்கே என்னென்ன கார்ட் அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கார்ட்டு, குழந்தைங்க போகிறதுக்கு அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடல்ட்டு, அது இல்லாமல் 2 பேர் போகிற மாதிரி டபுள் சீட்டர் இருக்குது. அது இல்லாமல் ஹை பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வேகமாக போகிற கார்ட்டும் இருக்குது. எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸு. நம்ம எடுத்துகிட்டு அரௌண்ட் 20 மினிட்ஸ் வந்து நம்ம அதில் இது போகலாம். சத்தம் அலறுது பாருங்கள். ஓகே, உண்மையிலே இந்த ரைடு வந்து சூப்பராக இருக்குங்க. நல்லா டைவ் பண்ணுறதுக்கு பார்க்கவே வந்து எலிஃபண்ட், ஸ்னேக்கு அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு இல்லைன்னா கூட இது வந்து பார்க்கவே நல்லா இருக்கு. என்னமோ வேகமாக போகிறாங்க பாருங்க. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டைகர் கிங்டம். புக்கெத்தில் உள்ள ஒரு ஒன் ஆஃப் த அட்ராக்டிவ் பிளேஸ் வந்து இந்த டைகர் கிங்டம். இங்கே என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டைகர்ஸ் கூட பக்கத்தில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு அப்சர்வேட்டரி இருக்குது. அதுலேருந்து நம்ம அங்கே உள்ள புலிகளை நம்ம பார்க்கலாம். அதோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கேருந்து வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த டைகரை பார்த்திங்கன்னா 4 பிரிச்சிருக்காங்க. பிக் டைகர், ஸ்மால் டைகர், ஸ்மாலஸ்ட் டைகர், மீடியம் டைகர்னு. அந்த சின்ன சின்ன குட்டிகள் கூட அவங்க பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு அது கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். என்ட்ரன்ஸ் ஃபீஸை பார்த்திங்கன்னா எந்த டைகர் கூட நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோமோ அந்த டைகருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வச்சுருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலாக உள்ளே போகல, அங்கே வெளியிலே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு. ரீசெண்டாக ஒரு வீடியோ வைரல் ஆச்சு பார்த்தீங்களா? ஒரு இந்தியன் டூரிஸ்ட்டை வந்து டைகர் வந்து அட்டாக் பண்ண மாதிரி. அது இங்கே தான் நடந்துச்சான். அந்த இது பக்கத்தில் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறப்ப ரொம்ப அக்ரெசிவாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுச்சான். இப்போ கிளைமேட்டை பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது, ஒரே இருட்டிக்கிட்டு வருது. ஆக்சுவலாக நம்ம என்ன பிளான் பண்ணோம்னா இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு புத்தா டெம்பிளுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் மழை வர்றதுனால டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரே ஸ்லிப்பரியாக இருக்கும், மேலே மலையில் ஏற முடியாது, ஸோ இன்றைக்கி போக வேண்டாம், இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னாரு. ஸோ அந்த பிளானை அப்படியே கட் பண்ணிவிட்டு நேராக ஹோட்டலுக்கு போகலான்னு போயிட்டுருக்கோம். காலையில் ஒரு 10:30 மணிக்கு எடுத்துகிட்டு டாக்ஸி. இப்போ அரௌண்ட் 1 மணி ஆக போகுது. ஒரு 3 மணி நேரம் டாக்ஸிலே சுற்றிருக்கோம். டிரைவரும் அங்கே வந்து வெயிட் பண்ணாருங்க. ஏன்னா எலிஃபெண்ட் அந்த இதுக்கு கூட்டிகிட்டு போனார். அப்புறம் ஸ்னேக்கு, அதுக்கப்புறம் அந்த மங்கி, அது முடிச்சதுக்கப்புறம் அந்த காட்டு எல்லாமே பக்கத்தில் தான். பட் எல்லா இடத்துலையுமே ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணார். வெயிட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இப்போது இந்த கிங்டம், டைகர் கிங்டம் அந்த இடத்துக்கு போனோம். அங்கே போய்ட்டு ஜஸ்ட் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் உள்ளே போல் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணோம் வெளியிலேயே. அது வரைக்கும் உட்காந்துருந்தார். டோட்டலாக நாங்கள் பேசி எடுத்துகிட்டு வந்தது வந்து 250 பார்த்தோன்னா $10 வந்து 10 வெள்ளி. உண்மையிலே வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணிவிட்டு ட்ராவலே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் மலையில் ஏறுற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே சேர்த்து 10 வெள்ளி தான் 2 பேருக்கும். ரொம்ப சீப்பாக தான் இருக்குது டாக்ஸி எடுத்துகிட்டு போயிட்டு. பட் பேக்கேஜாக பண்ணாலுமே பேக்கேஜில் வந்துட்டு நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க வந்து அந்த இடத்துக்கு தான் அழைச்சிட்டு போவாங்க. இதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து நான் பெட்டராக இருக்குமா ஃபீல் பண்ணுறேன். இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடும் அப்படின்ட்டு போய் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீன் எப்படி புகை போட்டு சுட்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்துங்க. சிக்கனு லஞ்சுக்கு வந்து சீ ஃபுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு கொஞ்சம் பார்த்து தமிழ் சொல்லியிருக்கோம். ரைஸு இதெல்லாம் சீ ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த மத்தியானம் மணிக்கு ஆரம்பிச்சு இப்போ மணி 2 மணிக்கு முடிச்சிச்சு. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.